நம்ம நாட்டில் அதிகமாக சர்க்கரை நோய் அதிகமாயிட்டு போகுது, உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுது. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு. சுவைங்கிறது இயற்கையாக வர்றது இல்லை, அது ஒரு பழக்கப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. வணக்கம், நான் டாக்டர் தியாகராஜன், சீனியர் கன்சல்டன்ட் எண்டோக்ரினாலஜிஸ்ட், பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல். இன்னைக்கு பெற்றோர்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு மெசேஜ் சொல்லாட்டு இருக்கேன். சின்ன குழந்தைகளுக்கு நம்ம சுகர் அதிகமா இருக்கக்கூடிய மிட்டாய்களும் சாக்லேட்டுகளும் கொடுக்கறது சரியாங்கிறத பத்தி சொல்லாட்டு இருக்கேன். இது பொதுவா இப்ப முன்ன இருந்ததை விட 20-30 வருஷங்களுக்கு இருந்ததை விட இப்ப ரொம்ப அதிகமாவே சின்ன குழந்தைகளுக்கு அதிகமான ஸ்வீட்ஸு, கடையில வாங்கக்கூடிய தின்பண்டங்கள் இது அதிகமா கிடைச்சிட்டு இருக்குது. இப்ப ஏன்னா மொத்தமாவே நம்ம சமூகம் அந்த மாதிரி மாறிடுச்சு. பட் நம்ம பெற்றோர்களாகிய நாமளும் சில சமயங்கள்ல அதோட விபரீதம் புரியாம இதெல்லாம் கொடுத்துட்றோம். இது கண்டிப்பா ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம நாட்டுல அதிகமாவே சர்க்கரை நோய் அதிகமாயிட்டு போகுது, உடல் பருமன் அதிகமாயிட்டே போகுது. சைல்ட்ஹுட் ஒபிசிட்டிங்கிறது ரொம்பவே ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம சின்ன குழந்தைகளே நம்ம பழக்கிறது மட்டும்தான் ஒரு கண்டிஷனிங்கா ஆயிட்டு இருக்கு குழந்தைகளுக்கு. சுவைங்கிறது இயற்கையா வர்றது இல்லை, அது ஒரு பழக்கப்படுத்தப்படக்கூடிய ஒன்று. நம்ம அதிக இனிப்புகளை பழக்கப்படுத்துறோம்னா குழந்தைக்கு அந்த மாதிரியான உணவுகளே பின்னாடி தேவைப்படுற மாதிரி ஆசைப்படுற மாதிரி போயிடும். ஸோ அது பர்டிகுலர்லி இந்திய குழந்தைகளுக்கு அதிகமாக உடல் பருமன் வர்றதுக்கும் சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் நம்ம அதையெல்லாம் தவிர்த்துக்கிட்டு அதற்கு பதிலாக இன்னும் ரொம்ப ஆரோக்கியமான உணவுகளான பழங்கள், வெள்ளரிக்காய், நட்ஸ் போன்ற ஸ்நாக்ஸை கொடுத்தோம்னா இதை தவிர்த்துக்கலாம். அவங்களுக்கு சுகர் மாதிரியான வியாதிகள் பின்னாடி வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றதுக்கான வாய்ப்பே நம்ம குறைச்சிடுறோம். சாக்லேட்ஸ், கேண்டீஸ் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி அது பசி அடங்கிருச்சுன்னா பின்னாடி அவங்களுக்கு நம்ம ரெகுலரா கொடுக்கக்கூடிய உணவு கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுல பெரிய நாட்டம் வராது. ஏன்னா பழைய உணவு மாதிரி இது சுவை இல்லாத மாதிரி அவங்களுக்கு தோணும். ஸோ இது ஒரு பழக்கமே ஆயிடும். ஸோ இதை தவிர்த்துக்கிறது நல்லதுதான். நன்றி.